परंपरा अनुवर्तते। शंकर भगवत्पादतः आरभ्य सुरेश्वराचार्याः सर्वज्ञात्म सरस्वती स्वामिपादाः इति तदप्रभृति या परंपरा अस्माकं चंद्रशेखरे सरस्वती स्वामिपादाः जयेन्द्र सरस्वती स्वामिपादाः इति या परंपरा अनुवर्तते तस्यां परंपरायाम् अद्य अस्माकं सौभाग्यवशेन तेषाम् अनुग्रहबलेन तेषामेव अनुग्रहबलेनैव एतत् कार्यं सुसम्पन्नमिति धिया नामरूपे व्याकरवाणी इति विद्यते। तत्र एतेषां नामकरणम् इति धिया सत्य चंद्रशेखरेन्द्र सरस्वती सत्य चंद्रशेखरेन्द्र सरस्वती सत्य चंद्रशेखरेन्द्र सरस्वती इति नाम्ना एतान् सर्वेपि भक्ताः स्तुवन्तः नमन्तः ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं ब्रह्मस्वरूपाः इति कृत्वा तद्विषये एतादृश नाम्ना सहित गुरुपरंपरां सर्वेपि भक्ताः ध्यात्वा गुरु अनुग्रहेण गुरोरनुग्रहादेव पुमान् पूर्णः प्रजायते प्रशान्तये अद्वैतवासना आविर्भवति नान्यथा इति उक्तं। प्रणमत हृदितान् नित्यमाचार्यपादान् इति आचार्यपरंपरां सर्वेपि स्तुवन्तु। तदनुग्रहेण सर्वेषां श्रेयः परंपराः परंपरा अनुग्रहेण श्रेयः परंपराः सर्वेपि अवाप्नुवन्ति इति चन्द्रमौळीश्वरं मत्वा सर्वेषां कृते आशीः प्रदीयते। नारायण हर हर शंकर हर हर शंकर। वंदे गुरु परंपराम। இன்று நடந்த இந்த மகத்தான பிரம்மாண்டமான விமர்சையான இந்த நிகழ்ச்சி பரம்பரையை பாரம்பரியத்தை பரம்பரை நம்பிக்கைகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு அதன்படி நடப்பதற்கான இந்த தேசத்திலேயே மிக மிக முக்கியமான பீடங்களாக விளங்கக்கூடிய காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய தியாக பரம்பரையின் அடையாளமாக தியாக பரம்பரையின் சிகரமாக தியாக பரம்பரையின் உண்மையான உருவமாக இன்று நம்மிடையே அந்த குடும்பத்திலிருந்து இவர் இந்த பக்கம் வந்திருந்தாலும் இந்த காஞ்சி காமகோடி பீட குடும்பத்திலே இவர் சேர்ந்திருக்கிறார். ஆகவே இந்த அரிய நிகழ்ச்சியிலே நம்முடைய பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இவர்களை இன்று முதல் சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்கிற பெயருடன் அனைவரும் அழைத்து மகிழ்ந்து அந்த குரு பரம்பரையினுடைய அனுகிரகத்தை இவர் மூலமாக நீங்கள் அனைவரும் பெற்று உங்களுடைய தர்ம மார்க்கமானது மேன்மேலும் சிறப்பதற்கு அனைவரும் அந்த குரு பரம்பரையை ஸ்மரித்து புண்ணியத்தை புருஷார்த்தத்தை பெறுவதற்கு நீங்கள் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும். சத்யவிரத நாமாங்கித காஞ்சி திவ்ய க்ஷேத்ரே என்பதாக நீங்கள் எல்லோரும் ஸ்வஸ்தி ஸ்ரீமதகில பூமண்டலாலங்காரா என்பதிலே சத்யவிரத நாமாங்கித என்று சொல்கிறீர்கள். சத்தியத்தை அதாவது பிரம்ம பரமாத்மாவை விரதமாக கொண்டு அல்லது விரதத்தை உண்மையாக மேற்கொண்டு பேருக்காகவோ புகழுக்காகவோ படாடோபத்திற்காகவோ மேற்கொள்ளாமல் ஆத்மார்த்தமாக அந்த சத்தியவிரதத்தை மேற்கொண்டு